بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொழுகையின் ஆரம்பத்தில் ஓத வேண்டிய துவாக்கள் என்ன என்பதை சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த சிஃபத்து ஸலாத்தின் நபியுடைய பாடத்திலே மேலும் சில அந்த ஆரம்ப துவாக்களை, துஆ உல் இஸ்திஃப்தாஹ் என்று அழைக்கப்படும் சில பிரார்த்தனைகளை நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். சென்ற வகுப்பில் நாம் பார்த்த துவாக்கள் என்று பார்த்தால், அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் என்று ஆரம்பிக்கக்கூடிய பிரார்த்தனை. அதேபோல் சனா சுப்ஹானக என்று பொதுவாக மக்கள் சொல்லக்கூடிய சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக இந்த பிரார்த்தனை, மற்றும் இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வ மா அன மினல் முஷ்ரிகீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நீண்ட துவா. இன்றைய வகுப்பில் மேலும் சில துவாக்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அதில் ஒரு துவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் இந்த வார்த்தைகளையும் சொல்லுவார்கள். தக்பீர் சொன்ன பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் 3 தடவை, அல்லாஹு அக்பர் கபீரா 3 தடவை. அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா. இந்த வார்த்தைகளையும் ரசூல் அவர்கள் இரவு தொழுகையில் சொல்வார்கள் என்று ஹதீஸில் வந்திருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு துவா, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா. இந்த வார்த்தைகள் தொடர்பான ஒரு பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஒரு முறை தொழுகையில் ஒரு சஹாபி தான் தக்பீர் கட்டிய பிறகு இந்த வார்த்தைகளை மொழிகிறார். தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த வார்த்தைகளை சொன்னது யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு அந்த சஹாபி நான் தான் என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லகத் ரஅய்து கலாமக. இன்னொரு அறிவிப்பிலே அஜிப்து லஹா ஃபுத்திஹத் லஹா அப்வாபுஸ் ஸமா. நான் அந்த வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஏனெனில் அந்த வார்த்தைகளுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். வேறு ஒரு அறிவிப்பிலே வேறு சில வார்த்தைகள் உண்டு. ஆனால் அந்த அறிவிப்பு ஆதாரபூர்வமான செய்தியா இல்லையா என்பதிலே ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. எனவே அந்த செய்தியை நாம் விட்டுவிடலாம். ஆனால் இப்போது நாம் பார்த்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இந்த வார்த்தைகளை சொன்னது என்று விசாரிக்க ஒரு சஹாபி நான் தான் என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜிப்து லஹா, எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஃபுத்திஹத் லஹா அப்வாபுஸ் ஸமா, இந்த வார்த்தைகளுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு விட்டன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தைகள் சொன்ன சஹாபியை பார்த்து இந்த நற்செய்தியை சொன்னார்கள். எனவே இந்த சம்பவத்தை நமக்கு அறிவித்து தந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார், ஃபமா தரக்துஹுன்ன முன்து சமிஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذلك. எப்போது இந்த வார்த்தைகளை ரசூல் அவர்கள் சொன்னார்களோ, இந்த அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா இந்த வார்த்தைகளை புகழ்ந்து இந்த விஷயத்தை சொன்னார்களோ, அந்த நாளில் இருந்து நான் அந்த வார்த்தைகளை விட்டதே இல்லை. அதாவது தன்னுடைய தொழுகையில் ஆரம்ப துவாவாக இப்னு உமர் அதை சேர்த்து கொண்டார் என்று பொருள். அதேபோல் தான் அடுத்ததாக அன்பானவர்களே, இன்னொரு சஹாபி இதே போல்தான் தொழுகையின் ஆரம்பத்திலே இந்த வார்த்தைகளை சொன்னதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரித்ததாகவும் ஒரு செய்தி பார்க்கிறோம். அந்த செய்தியை நாம் பார்க்கலாம். அடுத்து அந்த வார்த்தைகள் என்ன என்றால், அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன்
طيبا مباركا فيه الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. இந்த வார்த்தைகளை ஒரு சஹாபி சொன்னார்கள். தொழுகையின் ஆரம்பத்திலே அல்லாஹ் அக்பர் சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்தார்கள், ஐயுக்கும் அல் முத்தகல்லிமு பில் கலிமாத், இந்த வார்த்தைகளை சொன்னது யார் உங்களில்? அப்போது எல்லோரும் ஒருவர் பார்த்தார்கள், யாரும் பதில் சொல்லவில்லை. ஐயுக்கும் அல் முத்தகல்லிமு பிஹா ஃபைன்னஹு லம் யகுல் பஅஸன், யார் உங்களில் அந்த வார்த்தைகளை சொன்னது? அவர் ஒன்றும் தப்பான வார்த்தை எதுவும் சொல்லவில்லை, சொல்லுங்கள் யார் என்று சொல்ல, ஒரு சஹாபி யார சொல்லா நான் தான் என்று தன்னை அறிமுகப்படுத்தினார்கள். அப்போது அந்த சஹாபி சொன்னார்கள், ஜித்து வகத் ஹஃபஸனி அன்-நஃப்ஸு ஃபகுல்துஹா, யார சொல்லா நான் வந்தேன், வரும்பொழுது மூச்சு வாங்கி கொண்டிருந்தேன், வேகமாக வந்திருப்பார் அல்லாஹு அலம், என்னை மூச்சு வாங்கும் பொழுது அந்த வார்த்தைகளை சத்தமாக சொல்லிவிட்டேன் யார சொல்லலாம் என்று சொல்ல, அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வார்த்தைகளை எடுத்துச் செல்வதற்காக, அல்லாஹ்விடம் எடுத்துச் செல்வதற்காக 12 மலக்குமார்கள் வேகமாக வந்ததை நான் பார்த்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளுக்கும் அந்த சிறப்பை குறிப்பிட்டார். வார்த்தைகள் என்ன? அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் طيبன் முபாரக்கன் ஃபீஹ். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரா, அல்லாஹ்வுக்கே அதிகமான புகழ் உண்டு. طيبன் முபாரக்கன் ஃபீ, நல்ல சுத்தமான புகழ், பர்க்கத் உள்ள புகழ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சொந்தமானது என்று, அதிகமான புகழ் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது, அல்லாஹ் சுத்தமானவன், பர்க்கத் உள்ளவன். அல்லது அந்த வார்த்தைகள், அந்த ஹம்து, இந்த புகழ் சுத்தமானது, பர்க்கத் உள்ள புகழ். அதற்கு முன்பு பார்த்த துவா, வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது என்று ரசூலுல்லாஹி சொன்னார்களே, அந்த துவாவுடைய பொருள் என்ன? அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹ் மிக பெரியவன், வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, அல்லாஹ்வுக்கு அதிகமான புகழ், சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா, காலை மாலை அல்லாஹ் தான் பரிசுத்தமானவன். காலை மாலை என்று எவ்வளவு அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தாலும், பரிசுத்தப்படுத்தி தஸ்பீ செய்தாலும் போதாது. எனவே காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுக்கு தான் தஸ்பீ என்று அந்த துவாவில் அந்த சஹாபி சொன்னார்கள். ரசூல் அவர்கள் அதை அங்கீகரித்தார்கள். சரி, அடுத்த துவா, அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் அன்த நூருஸ் ஸமாவாதி வல் அர்த் ومن فيهن ولك الحمد أنت قيم السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت ملك السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت الحق ووعدك حق وقولك حق ولقاؤك حق والجنة حق والنار حق والساعة حق والنبيون حق ومحمد حق اللهم لك أسلمت وعليك توكلت وبك آمنت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت أنت ربنا وإليك المصير فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت وما أنت أعلم به مني أنت المقدم وأنت المؤخر أنت إلهي لا إله إلا أنت ولا حول ولا قوة إلا بك என்கிற இந்த நீண்ட பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையுடைய பொருள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவிலே சொல்கிறார்கள், அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும், நீயே வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் உள்ளவர்களுக்கு ஒளியாவாய். உனக்கே எல்லா புகழும், வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் உள்ளவர்களையும் நிர்வகிப்பவன் நீயே. அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும், நீயே வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் உள்ளவர்களின் இறைவனாவாய். உனக்கே எல்லா புகழும், வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் உள்ளவர்களின் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உனக்கே சொந்தமானது. உனக்கே எல்லா புகழும், வானங்கள் பூமியின் அரசனும் நீயே. உனக்கே எல்லா புகழும், நீ உண்மையானவன், உனது வாக்குதான் உண்மையானது, உனது சொல்தான் உண்மையானது, உனது சந்திப்புதான் உண்மையானது, சொர்க்கம் உண்மையானது, நரகம் உண்மையானது, இறை தூதர்கள் உண்மையானவர்கள், முஹம்மது உண்மையானவர், மறுமை உண்மையானது. அல்லாஹ்வே
உனக்கு கீழ்ப்படிந்தேன், உன்னிடம் பொறுப்பை ஒப்படைத்தேன், உன்னை நம்பிக்கை கொண்டேன், உன் பக்கமே திரும்பி விட்டேன், உன்னை கொண்டே வாதிடுகிறேன், உன் பக்கமே தீர்ப்புக்காக வந்திருக்கிறேன். பாவங்களில் நான் முந்தி செய்தவற்றையும் பிந்தி செய்பவற்றையும் இரகசியமாக செய்தவற்றையும் வெளிப்படையாக செய்தவற்றையும் என்னிடம் இருக்கின்ற என் பாவங்களில் என்னை விட நீ அதிகம் அறிந்திருக்கக்கூடியவன். எனக்கு மன்னித்துவிட்டு நீயே முற்படுத்துபவன், நீயே பிற்படுத்துபவன். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. நீயே என் இறைவன். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. பாவத்திலிருந்து மீளவோ நன்மை செய்ய ஆற்றல் பெறவோ முடியாது அல்லாஹ்வை கொண்டே தவிர என்கிற இந்த அழகான பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இந்த பிரார்த்தனை பற்றியும் இரவு தொழுகையில் ரசூல் அவர்கள் இதை படிப்பார் என்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. இரவு தொழுகை நீண்ட பிரார்த்தனை. அதே போல அடுத்து ஒரு துவா வருகிறது. அந்த துவாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் படிப்பார்கள் என்று வந்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் விசாரிக்கப்பட்டது, இரவு தொழுகை ரசூல் அவர்கள் என்ன துவாவை கொண்டு தொழுகையை ஆரம்பிப்பார்கள். அப்போது ஜிப்ரீல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை அறிவித்தார்கள். அந்த ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தைகள் என்ன? அல்லாஹும்ம ரப்பி ஜிப்ராஈல வ மீகாஈல வ இஸ்ராஃபீல் فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون اهدني لما اختلف فيه من الحق بإذنك إنك تهدي من تشاء إلى صراط مستقيم. இந்த பிரார்த்தனையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது, அல்லாஹ்வே, ஜிப்ராயில், மீகாயில், இஸ்ராஃபீல் ஆகியோரின் இறைவனே, வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனே, அடியார்கள் கருத்து வேற்றுமை கொண்ட விஷயத்தில் நீயே அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பவனாக இருக்கின்றாய். கருத்து வேற்றுமை கொள்ளப்பட்ட உண்மைக்கு உனது அனுமதியை கொண்டு எனக்கு நீ வழிகாட்டு. நிச்சயமாக நீ நாடியவர்களுக்கு நேரான வழியின் பக்கம் வழிகாட்டுகிறாய். இந்த பிரார்த்தனையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் ஆரம்பத்திலே சொல்வார்கள் என்று ஹதீஸில் வந்திருக்கிறது. அதற்கடுத்ததாக வரக்கூடிய செய்தி, இது குறித்தும் இரவு தொழுகையில் ரசூல் அவர்கள் இதை சொல்வார் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்திருக்கிறார்கள். அந்த வார்த்தை என்ன? 10 முறை அல்லாஹு அக்பர், 10 முறை அல்ஹம்துலில்லாஹ், 10 முறை சுப்ஹானல்லாஹ், 10 முறை லா இலாஹ இல்லல்லாஹ், 10 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹு அக்பர் 10 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை, சுப்ஹானல்லாஹ் 10 முறை, லா இலாஹ இல்லல்லாஹ் 10 முறை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 10 முறை, 50 முறை மொத்தமாக சேர்த்து. அதற்கடுத்து ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், இந்த 50 முறை அந்த வார்த்தைகளை சொன்ன பிறகு அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வஹ்தினி வர்ஸுக்னி வஆஃபினி, இது 10 முறை. அடுத்ததாக அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினத் தீகி யௌமல் ஹிசாப், இந்த வார்த்தைகள் 10 முறை. இப்படி 7 வகையான வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 முறை என்று 70 வாசகங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் தொழுகையின் ஆரம்பத்திலே. இந்த வார்த்தைகள் தொடர்பாக சரி, இன்னொரு பிரார்த்தனை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவையும் சொல்வார்கள் என்று ஹதீஸில் வந்து இருக்கிறது. இரவு தொழுகை என்கிற வார்த்தை இந்த ஹதீஸிலும் உண்டு. அல்லாஹு அக்பர் 3 தடவை சொன்ன பிறகு ذுல் மலகூதி வல் ஜபரூதி வல் கிப்ரியாஇ வல் அஸ்ம என்கிற இந்த வார்த்தைகள். இது குறித்தும் இரவு தொழுகை என்கிற ஒரு வார்த்தை அந்த செய்தியில் உண்டு. ஆனால் இது குறித்து ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்து என்ன என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டும். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார், இரவு தொழுகையில் ரசூல் அவர்கள் இதை படிப்பார் என்கிற வார்த்தை வந்திருந்தாலும் மற்ற தொழுகையில் படிக்கக்கூடாது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இரவு தொழுகையில் ரசூல் அவர்கள் படிப்பார், மற்ற தொழுகையிலும் நாம் படிக்கலாம். மொத்தத்தில் ரசூல் அவர்கள் தொழுகையின் ஆரம்பத்தில் இந்த துஆவை படித்திருக்கிறார். அது துஆவுல் இஸ்திஃப்தாஹ், தொழுகையை ஆரம்பிப்பதற்கான பிரார்த்தனை என்றுதான் அதை பார்க்க வேண்டும்.
அது இரவு தொழுகையில் ரசூல் அவர்கள் படித்திருந்தாலும் அதை மற்ற தொழுகையுடைய ஆரம்பத்திலும் துஆவுல் இஸ்திஃப்தாவாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாவுடைய கருத்து என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் படித்தார் என்று வரக்கூடிய பிரார்த்தனைகளையும் இரவு தொழுகைக்கான பிரார்த்தனை என்று பார்க்காமல் அது துஆவுல் இஸ்திஃப்தா, தொழுகையை ஆரம்பிப்பதற்கான பல துஆக்களில் அதுவும் ஒரு துஆ, அப்படிதான் பார்க்க வேண்டும். அந்த துஆவுல் இஸ்திஃப்தாவை ஃபர்துடைய தொழுகையிலும் படியுங்கள், இரவு தொழுகையிலும் படியுங்கள், சுன்னத்தான தொழுகையும் படியுங்கள் என்பது ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாவுடைய கருத்து. ஆனால் மற்ற பல அறிஞர்கள் எந்த ஹதீஸுகளிலே இரவு தொழுகையில் ரசூல் அவர்கள் இதை படிப்பார் என்று வந்திருக்கிறதோ அது இரவு தொழுகையில் ஓத வேண்டிய துஆவுல் இஸ்திஃப்தாஹ். எந்த தொழுகையை குறித்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஏதும் வரவில்லையோ அதை நாம் என்ன செய்யலாம்? ஃபர்துடைய தொழுகையிலே அல்லது சுன்னத்திலே இரவு தொழுகையில் என்று எந்த தொழுகையில் வேண்டுமானாலும் படித்து கொள்ளலாம் என்று பல அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன கருத்து சரியான கருத்தாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏனெனில் சில துவாக்கள், சில வார்த்தைகள் குறிப்பிட்ட ஒரு தொழுகை ரசூல் அவர்கள் படித்ததாக ஹதீஸில் வரும். இருந்தாலும் அது தொழுகையுடைய ஒரு சட்டமாக நாம் எடுத்துக்கொள்வது சிறந்தது இன்ஷா அல்லாஹ். இது குறிப்பிட்ட ஒரு தொழுகையின் சட்டம் என்று எல்லா அறிஞர்களும் புரிந்து கொள்ளும் விதமாக ஒரு விஷயம் வந்தாலே தவிர, பெருநாள் தொழுகையில் தக்பீர் சொல்கிறோம், கூடுதல் தக்பீர்கள், அது பெருநாள் தொழுகையுடைய பிரத்யேகமான சட்டம். அது அப்படி ஏதாவது இருந்தால் வேறு விஷயம். ஆனால் பொதுவான விஷயங்களை ஏதோ ஒரு தொழுகையில் ரசூல் அவர்கள் செய்தார்கள் வந்தாலும் எல்லா தொழுகையிலும் அந்த சட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே ரசூல் அவர்கள் இரவு தொழுகையில் படித்த துஆவுல் இஸ்திஃப்தாவாக இருந்தாலும் இந்த கடமையான தொழுகையிலும் துஆவுல் இஸ்திஃப்தாவாக, ஆரம்ப துஆவாக நாம் தாராளமாக இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம். ஆம், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இதில் நீண்ட துஆக்கள் பொறுத்தவரையிலே இமாம் அந்த துஆவை படிக்க வேண்டாம். வாய்ப்பு கிடைத்தால் தனியாக தொழும் பொழுது அப்படி ஏதாவது சூழ்நிலை வந்தால் அப்போது இந்த நீண்ட துஆவை படித்துக் கொள்ளலாம். ஆனால் இமாமாக இருக்கும் பொழுது, இப்போது நாம் பார்த்தோம் சற்று முன்பு எவ்வளவு பெரிய துஆ எல்லாம் ரசூல் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஆரம்ப துஆவாக. ஒரு இமாம் இவ்வளவு பெரிய துஆவை படித்தால் தாமதமாகிவிடும். அதை முடித்து அடுத்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பித்து பின்னால் நிற்கக்கூடியவர்களுக்கு சிரமமாகிவிடும். குறிப்பாக கடமையான தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகு ஏற்படுத்துவதை தான் போதிக்கிறார்கள். பின்னால் நிற்கக்கூடியவர்களுக்கு சிரமம் தரக்கூடாது, இலகுவான முறையில் தொழுகை நடத்த வேண்டும் என்பதை தான் வலியுறுத்துகிறார். அந்த அடிப்படையில் கடமையான தொழுகையில் இவ்வளவு பெரிய பெரிய துஆவை ஒரு இமாம் படித்தால் தாமதமாகும். எனவே அவர் சின்ன சின்ன துஆக்கள் உண்டு, அல்லாஹும்ம பாஇத் பைனி சுப்ஹானக அல்லாஹும்ம, அதை படித்தால் போதுமானது. தனியாக தொழக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலோ அல்லது மஅ்மூமாக நாம் பின்னால் நின்று தொழும் பொழுது, குறிப்பாக அது லுஹர் மற்றும் அசர் தொழுகையாக இருந்தால் அங்கு இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி அதை கவனமாக கேட்க வேண்டிய கடமை அங்கு இருக்காது. அப்போது நாம் இந்த நீண்ட துஆவை படித்து அடுத்து நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆஉல் இஸ்திஃப்தாஹ்வாக, ஆரம்ப துஆவாக படித்த பல துஆக்களை, ஏறக்குறைய 9-10 துஆக்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த துஆக்களில் குறைந்தது ஒரு 3-4 துஆக்களை மரணம் செய்து அதை மாற்றி மாற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? சில சமயம் இந்த துஆ, சில சமயம் அந்த துஆ என்று ஓத நாம் முயற்சிக்க வேண்டும். மீண்டும் சென்ற வகுப்பில் சொன்னது போல் மீண்டும் சொல்கிறேன், இந்த துஆக்களை எல்லாம் மரணம் செய்வதற்கு குறிப்பாக அந்த துஆக்களுடைய பொருளை நான் சொன்னேன் வேகமாக. ஆனால் நீங்கள் நிறுத்தி நிதானமாக படித்து ஒவ்வொரு வார்த்தையையும், வானங்களையும் பூமியையும் படைத்த ஏக இறைவன் நீயே, அந்த வார்த்தையை படித்தால் என்ன பொருள் அதுக்கு, அதை புரிந்து அதற்கடுத்து அடுத்த வாசகம், இப்படி நிறுத்தி நிதானமாக அந்த தமிழ் மொழிபெயர்ப்பை படித்து அந்த துஆக்களை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து அந்த துஆக்களை படிப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் இதுவே சிறந்த வழி. எனவே அதற்கு ஹிஸ்னுல் முஸ்லிம் என்கிற அந்த நூல் பெயரையும் நாம் சொல்லியிருக்கிறோம். அந்த நூலில் இந்த துஆக்கள் எல்லாமே உண்டு. அல்ஹம்துலில்லாஹ், பெரும்பாலான துஆக்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அர்த்தத்தோடு, பொருளோடு டிரான்ஸ்லேஷன் உண்டு. அதை பார்த்து படியுங்கள். புரிந்து துஆக்களை படித்தால், புரிந்து சூறாக்களை படித்தால் அதோடைய ஃபீலிங்கே வேறு. புரியாமல் படிப்பதை விட புரிந்து அந்த விஷயங்களை படித்தால் இன்னும் தொழுகையில் உள்ளட்சம் ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும்
உள்ளட்சத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. தக்பீர் அல்லாஹு அக்பரில் இருந்து சலாம் கொடுக்கும் வரை நபி வழிப்படி தன்னுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானா. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.